ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் டிராவல் பேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் நடக்க போகுது சவுதி அரேபியா ஜுபைல்ல. ஸோ நானும் அண்ணனும் தான் வந்து போயிட்டு இருக்கோம். ஊர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன்லாம் சூப்பரா பண்ணோம். எப்படி இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? அவர் நல்லா ஃபீல் பண்றாரு, நானும் சூப்பரா வந்து ஃபீல் பண்றேன். ஸோ அங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. எங்களுக்கே வந்து ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. எங்களை வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. அந்த இதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அங்க போயிட்டு மீதி உள்ள விளாக்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணி எனக்கு என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன். வாங்க போலாம். லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 32 கிலோமீட்டர் வந்து இருக்கு. அப்படியே போனோம்னா தமாம் வந்து பாத்தீங்கன்னா 43 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் அல்கோபர் வந்து ஒரு 73 கிலோமீட்டர் வந்து இருக்கு. அப்படியே போனா நாங்க வந்து போறது பாத்தீங்கன்னா அங்க போகல, ராஸ்தானூரா அந்த ஏரியாவுக்கு தான் வந்து போறோம். அங்கதான் செலிப்ரேஷன் நடக்குது. சவுதி அரேபியால வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் வந்து நடந்துட்டு இருக்கு. கேக்குறதுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படிதான் நான் போற வழிகள்ல அந்த விவசாயம் நடக்கிற அந்த நம்ம இது பண்ணுவாங்கல்ல, அந்த இடங்கள்ல வந்து இருக்கு, ஃபார்மிங் ஏரியாஸ் வந்து இருக்கு. அதை உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இப்போ வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கறதுனால நம்ம ஃப்ரீயா நின்று பார்க்க முடியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது உங்களுக்கு நம்ம போய் சூப்பரா வந்து பார்த்து ரசிக்கிறது மாதிரி நம்ம போய் பார்த்து ரசிக்கிற மாதிரிப்பட்ட ஏரியாக்கள் இருந்து அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாலைவனத்திலே வந்து விவசாயம் நடத்துறாங்க, அது ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். உடனே நீங்க நினைக்கலாம், நம்ம ஊர் விவசாயிகளை பற்றி நான் வந்து பேசல அப்படின்னு. எல்லாத்துக்கும் முன்னோடியே வந்து நம்ம ஊர் விவசாயிகள் தான். அதனால நீங்க யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். சோ இங்க என்ன இருக்கு அதை வச்சு கொஞ்சம் பெருமையா நான் வந்து சொல்றேன். கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கும்ல, அதனால அப்படி வந்து சொன்னேன். சரிங்களா? நாங்க போற வழிகளில் நர்சரி கடைகள் நிறைய இருக்கு. அந்த லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. விவசாயம் நடக்கிற இடங்கள் பாருங்க, அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்க பண்றாங்க. ஆமா, மீன்ஸ் பறிக்கிறது அறுவடை. இன்னும் 3 minutes தான் வந்து லொகேஷனுக்கு காட்டுது. லொகேஷன் மாறிட்டோமா? சூப்பர். ஓகே, யூட்டன். கடைசியில கூகுள் வழியை பார்த்து நாங்க ஒரு ஏரியாக்குள்ள வந்திருக்கோம். அதுக்காக நாங்க கூகுள கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆமா, ஏன்னா அவங்க சர்வீஸ் நல்லா தான் ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு சில நேரம் சில பக்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனாலும் ஏரியா நல்லா இருக்கு, அருமையா இருக்கு பாருங்க. பக்கத்துலதான் விவசாயம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஏரியாக்கெல்லாம் இருக்கு, பாப்போம். எங்களை பொங்கல் விழாக்கு வந்து இன்வைட் பண்ணது அண்ணன் தான். நம்ம அண்ணன் தான், என்னோட க்ளோஸ். ஆமா, எல்லாம் ஒண்ணுதான். ஆமா, அவர் இன்வைட் பண்ணாங்க. சூப்பர், இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. நானே எதிர்பார்க்கல. டிராவல் வித் ஐயப்பன் ப்ரோ எல்லாம் வந்திருக்காரு. எல்லாரையும் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ஜஸ்ட் நம்ம அந்த தமிழர் பண்பாட்டு பெருவிழா சூப்பரா இருக்கு. 5000 மைல் கடந்தாலும் தமிழன் தான். சரி பாருங்க ட்ரெயின். எங்கடா பொங்கலுக்குள்ள கரும்பை மிஸ் பண்ணிடுறோன்னு நினைச்சேன். மிஸ் ஆகல, கிடைச்சிருச்சு.
பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, சட்னி, வடை, இனிப்பு, பொங்கல் எல்லாம் வந்திருக்காங்க. அடிப்பொலி. எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப கன்டினியூ பண்ற மக்களே. பொட்டக்குழி வந்து 2 இருக்கு எங்க பக்கத்துல. ஒன்னு அம்மாண்டியோட பொட்டக்குழி இருக்கு, திங்கள்சந்திர பொட்டக்குழி. விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு ஊர் பேரு உச்சிமேடு. உச்சி மேடா? உச்சினாலே மேடா தானே இருக்கும். உச்சிமேடு. நான் இப்போ இங்க ஆந்திரா போயிருக்கும்போது ஒரு இடம் பார்த்துருந்தேன், கீழப்பொடி. நமது பாரம்பரியமிக்க அந்த சிலம்பாட்ட கலையை அன்பு பரிசாக, கண்ணுக்கு விருந்தாக அவர் சுற்றும் அந்த வியத்தகு அந்த கம்பின் சுற்றின் வேகத்தையும் அவரின் காலடி தளத்தையும் கண்டுகளிக்க உடனடியாக வருமாறு தாழ்த்தமிழ் உறவுகளை அன்போடு அழைக்கின்றோம். தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வீட்டு காத்தடி பக்கத்துல நமது சிறுவனை அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள், தை திருநாள் வாழ்த்துக்கள் தம்பி. அருமையான துடுப்பு. தம்பி மயிலன் அவர்களுக்கு செந்தமிழர் வாசகன் சார்பாக தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தம்பி மயிலன் அண்ணன் சதீஷ் அவர்களின் தவப்புதல்வன். இப்பொழுது அகவணக்கம். விடுதலை போரில் இன்னும் என்ற தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பட்டாளர்களுக்கும் ஒரு நிமிடம் அனவரத்தில் செலுத்துவோம்.
இன்னி வருகின்ற மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். உறுதிமொழி. மொழியாகி எம்மூச்சாகி நாளை முடிசூடும் நம் தமிழ் மீது உறுதி. வழிகாட்டி எம்மை உருவாக்கும் வீர வரலாற்றின் மீது உறுதி. விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீது உறுதி. இனிமேலும் ஓயோம், இழிவாக வாழோம், உறுதி உறுதி. வென்றெடுப்போம் தமிழின் உரிமைகளை, கட்டி எழுப்புவோம் தமிழர் வரலாற்றை. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராக நிமிர்வோம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாமே தமிழர். நன்றி. சிற்றுண்டி வந்து சிறப்பா வந்து முடிச்சுட்டு வந்துட்டோம். இந்த நாளை கொண்டாட வந்திருக்கும் அனைவரையும் செந்தமிழர் பாசறையின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் சிலம்பம் நம்ம சுத்தினார் பார்த்தீங்களா, அந்த அண்ணன் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து பேசலாம். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கண்ணா. வணக்கங்கண்ணா. என் பேர் ரமேஷ். நான் கடலூர் மாவட்டம் தொழுதூர் வழி மேலகல்பட்டி கிராமம். இங்கே சவுதி அரேபியாவுக்கு வந்திருக்கேன். வந்து வேலை முடிச்சுட்டு போனேன்னா சின்ன சின்ன பசங்களுக்கு விளையாட்டு சொல்லி கொடுப்பேன். இது இப்போ 3 தலைமுறையாக இந்த விளையாட்டு தான் எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் மாதிரி ஒரு பாடம். படிப்பு எப்படியோ அந்த மாதிரி தற்பாக்கலை அவசியமாக நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். எல்லா புடிவரிசை தற்பாக்கலை, அதாவது வந்து தற்பாக்கலை அது வந்து புடிவரிசை. ஒரு 10 பேர்த்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா எப்படி மீண்டு வர்றது, அந்த மாதிரி ஒரு கலையான கலைகள், தற்பாக்கு கலைகள், கம்பு சண்டை எல்லாமே சொல்லி தருவோம். சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லி தருவோம். என்ன வேலை பாக்குறீங்கன்னா சவுதி அரேபியால? சவுதி அரேபியாவில் நான் பேரிச்சை மரம் தொழில், பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சீசனுக்கு தான் பேரிச்சம்பழம். அது இன்னும் சும்மா அப்படியே தண்ணி கட்டிக்கிட்டு ரூம்ல இருக்கிற தோட்டம் இது பாக்குற மாதிரி. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் வந்து சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை இன்வைட் பண்ணது அண்ணன் தான். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ அவர் கூப்பிட்டதால தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விழாவில் வந்து பங்கு கொள்ள முடிஞ்சு. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு நார்மலான ஒரு ரொட்டீன் லைஃபாக வந்து போயிட்டு இருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு வைபான ஒரு இதாக இருக்கு. உள்ள வந்து பாருங்க, நீச்சல் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா முகமது நூர் அண்ணா வந்து இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷனில் ஸோ அவர்கிட்ட கேட்கல எத்தனை வருஷமா வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்கண்ணா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா, நல்லா இருக்கேன். இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான நோக்கம் என்னண்ணா? அவங்க எல்லாரும் தான் தம்பி தமிழர்களாக ஒன்று கூடணும். இது வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமா, இது 10வது வருடம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இன மொழி சூப்பர்ண்ணா எல்லாத்தையும் மறந்து இதில் கிட்டத்தட்ட கேரளா சகோதரர்களோட வந்திருக்காங்க, ஆந்திர சகோதரர்கள் வந்திருக்காங்க, பாகிஸ்தானை சேர்ந்த நாட்டவர்கள் வந்திருக்காங்க, பிலிப்பைன் நாட்டவர்கள் வந்திருக்காங்க. அதனால் இது வந்து தமிழர்களுக்கு தான் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து சொல்லுவாங்க சமத்துவ பொங்கல்னு சொல்லிட்டு, இது சர்வதேச பொங்கல் சொல்லலாம். அனைத்து நாடுகள், அனைத்து மக்கள் எல்லாரும் சார்ந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிண்ணா. என்ன விஷயம்னா டெய்லி நம்ம வேலைக்கு போயிட்டு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ஏதோ ஒரு ஒர்க் லைஃப், ஒரு மெஷின் லைஃப் வந்து போயிட்டு இருந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வரும்போது ஊரில் நமக்கு எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி எனக்கு ஒரு நினைவு தான் வந்து வருது. ரொம்பவே மகிழ்ச்சி. நான் டெய்லி காலைல எழும்புறோம், வேலைக்கு போகிறோம். அப்படி இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் ஆர்கனைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி, மனது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக வந்துருக்கு எனக்கெல்லாம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தான். முதல்ல உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள், நம்ம நிறைய சொந்தங்கள் பந்தங்கள் வரும்போது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊரில் வந்து ஒரு பண்டிகை கொண்டாடினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தினமும் நீங்கள் பார்த்த மாதிரி இயந்திரமயமான வாழ்க்கை எந்திரிச்சோம், அதே அலுவலகம் வேலை அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது இது ஒருங்கிணத்துக்கு ரொம்ப சிரமம் இருக்குது. ஒரு தனிநபராக என்னோட உழைப்பு மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி பல மக்களோட உழைப்பு, அவ்வளோ பேரோட உழைப்பு. கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலே இரவு பல ஒதுக்கி நேரத்தை பார்த்து, அவங்களோட நேரத்தை பார்த்து வேலைக்கு இடையில தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வேறு ஒன்றும் கிடையாது. இதுலேருந்து மக்களாக ஒன்று கூடணும், மக்களாக ஒன்று கூடி இதில் வந்து மகிழ்ச்சி அடையணும் அப்படிங்கிற நோக்கம் தான். வேற ஒன்றும் கிடையாது தம்பி. நல்லா சிறப்பாக நடத்துறீங்கன்னா மேலும் பண்ணுங்க. இது மட்டும் இல்லை தம்பி, நம்ம இது இல்லாமல் பொதுவாகவே நம்ம வந்து சேவைகள் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கூட கேட்டிருந்தீங்க இது இல்லாமல் வேறு என்னென்னு செய்றீங்கன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து குருதி தேவைன்னா, ரத்தம் தேவைன்னா தேவை கொடுக்குறோம். உங்கள் சேவைகள் தொடர்ந்து நடக்கணும்னா தொடர்ந்து பண்ணுங்க. இது வந்து தமாமில் மட்டும் கிடையாது, ரியாத்து, ஜெத்தாது போன்ற நாடுகள், சவுதி கூட இருக்குது. சொல்லுவாங்க தமிழர் ஏதாவது கண்ணுக்கு அடிபட்டா எப்படி பிடிக்குன்னு சொல்லிட்டு.
அது மாதிரி தமிழனுக்கு எங்கே அடிபட்டாலும் ஒரு தமிழர் உலகம் இல்லை, அது நம்ம தான். அதனால் என்ன உதவிகள் எங்கே தேவைப்பட்டாலும் நம்மளால் முடிந்தது சட்டத்துக்கு உட்பட செஞ்சு வந்தோம். நன்றி நன்றி. நீங்க பண்ண நெகிழ்ச்சியான விஷயங்கள் என்னன்னா? முதல்ல வந்து அண்ணன் பேர் சரவணன், அந்த சகோதரியினுடைய துணைத் தலைவர். அது இங்கே வந்து பொறுப்புங்கிறது இல்லை, அதாவது அண்ணன் தம்பிகள் தான். நாங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு வழிகாட்டி நெறிப்படுத்தி இந்த பாசறையை கட்டிக்கொள்ள கொண்டு வந்து இதனுடைய பெரிய வளர்ச்சியில் வந்து அண்ணனுடைய பங்களிப்புலாம் இருக்குது. இவரை போன்றவங்க தான் மூத்தவங்களுடைய வழிகாட்டுதெல்லாம் சிறப்பாக இருந்துச்சு. அது மாதிரி கேட்டது என்ன நெகிழ்ச்சியானு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து ஒரு உறவு வந்துக்கிட்டு பாலத்தை சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தார். அதை கேட்டு இந்திய தூதரத்தில் நாங்கள் அணுகி அவன் போய் பார்த்தோம். அவரை வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்ட கிட்டத்தட்ட 6 மாத காலத்துக்கு மேலே ஒழுங்கான சாப்பாடு இல்லை. அண்ணன் வந்து அண்ணனோட பழக்கம் என்னன்னா எப்பவுமே யார்ட்டையுமே தம்பி நீ நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அது கேட்டதுன்னா இது யாருமே பேருக்கா சொல்ல சாப்பிடுறது, ஆனால் அவர் சொன்னது வந்து நான் சாப்பிடலன்னு சொன்னார். அப்படியே அண்ணன் டக்குன்னு நினைச்சு அந்த நேரமும் சரியான நேரம், தாமரமான நேரம். ஆனால் அதில் போய் டக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அவருக்கு சோறு கொடுத்தாங்க. அதில் அவர் சாப்பிட்டுட்டு அவர் கண் கலங்கிட்டு அண்ணா நான் வெள்ளச்சோரை பார்த்தே 6 மாதம் ஆச்சு, அதில் எங்களுக்கு எனக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, எங்களுக்கு சாப்பிட முடியாமல் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி அதாவது இதை விட நிறைய செஞ்சுருக்கோம். இந்த மாதிரிலாம் சிரமப்படுறாங்க. இவ்வளோதான் காலங்கள் மாறிடுச்சு. இதில் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா படித்த இளைஞர்கள் கூட மாட்டிக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. தானே இருக்கிறோம் படிக்காதவங்கன்னு நான் இதான் சொல்லலை, தெளிவாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அண்ணன்லாம் நிறையா அன்னைக்கு கூட ஒரு பொறியாளராக ஒரு தம்பி, அவன் வந்து நமக்கே புரியலை, நமக்கே கோபமாகவும் வருது. ஏன்னா ஒரு படிப்புங்கிற ஒரு தெளிவு கொடுக்கணும். அண்ணன் கூட அன்னைக்கு சொன்னாங்க, ரொம்ப இது பண்ணாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. போனாங்க நம்ம சொல்றது அதுதான். நிறைய பேர் இருக்காங்க, பண்ண மாதிரிலாம் கிடையாது. நிறைய விடயங்கள் இருக்கு, இந்திய தூதரகங்கள் இருக்கு, நிறைய அமைப்புகள் இருக்கு. அவங்கள்ட்ட கேளுங்க எதான் நம்ம சொல்றது. ஸோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நிச்சயமாக வந்து நிறைய அமைப்புகள் இருக்கு. நீங்க வந்து நிறைய அமைப்புகள், சில சகோதர அமைப்புகள் எல்லாமே இந்திய தூதரகத்தின் மூலமா நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல இப்போ சவுதியில நம்மளோட ஊரோட எல்லாமே தெரியுது எல்லாருக்கும். ஆனால் அதுதான் நம்ம வாங்கன்னு சொல்றோம். என்ன சொல்றீங்க? நிறைய விளையாட்டு போட்டிகள் நடக்குது. இப்போது மியூசிக்கல் சேர், இந்த இசை நாற்காலி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நிகழ்ச்சி தான் நடந்துட்டு இருக்கு. உங்க காட்டுதான் விளையாட்டு மைதானத்திற்கு வரவும். ஐயோ சரியான அடி போச்சு.